வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கோயில் காவலர் பி. அஜித்குமார் காவலில் வைக்கப்பட்டதாக கூறப்படும் மரணம் குறித்து விசாரணை அதிகாரி டி.எஸ்.பி. மோஹித்குமார் தலைமையிலான மத்திய புலனாய்வு பிரிவு திங்கள்கிழமை அதிகாரப்பூர்வமாக விசாரணையை தொடங்கியது. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் விசாரணையை முடித்து அதிகார வரம்புக்குட்பட்ட நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சிபிஐக்கு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் ஒரு பகுதியாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் சம்பவம் குறித்து முன்னர் விசாரணை நடத்திய மதுரை கூடுதல் மாவட்ட நீதிபதி போர் சமர்ப்பித்த அறிக்கையை சிபிஐ குழு சேகரித்தது. இந்த அறிக்கை தொடர்புடைய ஆவணங்கள், சான்றுகள் மற்றும் பிற பொருட்களுடன் நீதிமன்ற பதிவாளரிடமிருந்து பெறப்பட்டது. விசாரணையை எளிதாக்க மடபுரத்தில் ஒரு தற்காலிக சிபிஐ அலுவலகம் நிறுவப்பட்டுள்ளது. தெற்கு மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா, சிவகங்கை எஸ்பி பொறுப்பு ஜி. சந்தீஷ், மதுரை கலெக்டர் கே. ஜெயபிரவீன்குமார் மற்றும் சிவகங்கை கலெக்டர் கேடோர் பொற்கொடி உள்ளிட்ட முக்கிய மாவட்ட மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடனும் இந்த குழு சந்திப்புகளை நடத்தியது. இந்த கூட்டங்களுக்கு பிறகு அஜித்குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் இடங்களை அதிகாரிகள் பார்வையிட்டனர். அவற்றில் மதபுரம் கோயிலில் உள்ள மாட்டுத் தொழுவம், தவளைகுளம் கண்மோய், அரசு மாணவர்கள் விடுதிக்கு அருகிலுள்ள பகுதி ஆகியவை அடங்கும். சம்பவத்தை தொடர்ந்து மாநில அரசு மானாமதுரைக்கு புதிய டிஎஸ்பியை நியமித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட சண்முகசுந்தரத்திற்கு பதிலாக காரைக்குடியில் முன்பு பணியாற்றிய பார்த்திபன் திங்கள்கிழமை பொறுப்பேற்றார். துயரமடைந்த குடும்பத்தை ஆதரிப்பதற்காக மாநில அரசு 7.5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினரிடம் நேரடியாக பேசி அவர்களின் கவலைகள் தீர்க்கப்படும் என்று உறுதியளித்தார். மறுநாள் கலெக்டர் பொற்கொடி அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாரிடம் வேலைவாய்ப்பு ஆணையை வழங்கினார். காரைக்குடியில் உள்ள சிவகங்கை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க லிமிடெட்டில் அவருக்கு ஒரு உயர் பதவியை வழங்கினார். அந்த குடும்பத்திற்கு வீட்டு மனை பட்டாவும் வழங்கப்பட்டது. சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பின்படி மாநில அரசு தற்போது அஜித்குமாரின் குடும்பத்தினரிடமிருந்து வந்த கூடுதல் கோரிக்கைகளை பரிசீலித்து வருகிறது. நவீன்குமாரை காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு மாற்றுவது மற்றும் விருப்பமான இடத்தில் மாற்று வீட்டு மனை பட்டா வழங்குவது ஆகியவை இதில் அடங்கும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.